அதுதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியே இதை பற்றி ரொம்ப விரிவாக சாதி ரீதியான ஒரு அவதூறை அவர் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஆனால் செல்வ பெருந்தகை என்ன பார்க்குறாரு, நம்ம ஒரு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், என்னை என் சாதியை சொல்லி திட்டாங்க, என் காங்கிரஸ் தலைவர்கள் எங்களை ஒதுக்குறாங்கிற விஷயத்தை அவர் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று நினைத்திருக்கலாம் செல்வ பெருந்தகை. அதனால் செல்வ பெருந்தகைக்கு ஒரு பக்கம் ஒரு சாதி ரீதியான தாக்குதல் அவதூறுகளும் உள்ளுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸாக ஓடுது, அதுபோக போட்டியாக செல்வ பெருந்தகை இடத்துக்கு நம்ம வரணுங்கிற அந்த போட்டியும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் காங்கிரஸுக்கு நடக்கவே நடக்காது, நம்ம நல்லா தெரியும். எப்படி நடக்கும்? திமுகவோட கூட்டணி சேர்ந்து தொங்கு சட்டசபை அமைஞ்சு அவர்கள் நினைத்து டெல்லியும் நினைத்தால்தான் அது நடக்கும். அப்படி ஒரு தேர்தல் ரிசல்ட் சூழல் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. எலெக்ஷனே நடக்கலை. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் சிந்திக்க வேண்டிய விஷயத்த இப்பயே பேசி அந்த கூட்டணியை உடைக்க பார்க்குறாங்க. இல்லையா, நாங்கள் விஜயோட போய் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு பெற போகிறோம்னா விஜயோட போய் நீங்கள் எத்தனை சீட்டு வாங்குவீங்க? 75, 85, 100, 110, 117, 117 கூட வாங்கி நீங்கள் நில்லுங்க, ஜெயிக்கணும்ல. திமுக மாவட்ட செயலாளரோடு இணைந்து வேலை பார்க்குறதும் விஜய் கட்சியில் யாருன்னே தெரியாத ஒரு நபரோட இணைந்து செயல்படுவதும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குமா? உங்கள் ஸ்டாலின் கூப்பிட்டு ஜெயிக்க வச்சிருப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் திமுக மாவட்ட செயலாளர் ஜெயிக்க வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க, எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. எப்பா கூட்டணி கட்சின்னு அலட்சியமாக இருந்துடாதீங்கன்னு சொன்னால் விழுந்தடிச்சுட்டு வேலை பார்ப்பாங்க. கடந்த முறை மக்களவையில் காங்கிரஸ்காரங்களுக்கும் சேர்த்து இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகளுடைய, இப்போ கடலூரில் ஒரு காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தொகுதி வாரியாக பார்ப்போம். கடந்த முறை காங்கிரஸ் ஜெயிச்ச 10 தொகுதியில் இப்போ கடலூரில் வெற்றி பெற்றிருக்குன்னா கடலூரில் விடுதலை சிறுத்தைகளுடைய பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க? வெறும் காங்கிரஸ் ஓட்டு மட்டுமா? விடுதலை சிறுத்தைகள், திமுக, இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் அதிகமாக இருக்கிற இடங்கள் முழுவதும் இடதுசாரிகளுக்கும் வலுவான பகுதி வட தமிழ்நாடுங்கிறது. அப்போ இடதுசாரிகள் ஓட்டு, விடுதலை சிறுத்தைகள் வாக்கு, இது எல்லாம் காங்கிரஸோட கெமிஸ்ட்ரி ஆகி திமுகவினுடைய பெருவாரியான ஓட்டுகள் தான் உங்களை வெற்றி பெற வைக்குது. தனியாக காங்கிரஸ்ன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு வெற்றி பெற முடியும்? நம்ம பவர் பாலிட்டிக்ஸாக பேசுவோம், ஐடியாலஜியை பக்கம் தள்ளி வச்சுருவோம். பவர் பாலிட்டிக்ஸில் நீங்கள் எந்த தொகுதி வேணாலும் எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, விருதுநகரை எடுத்துக்கோங்க, சிவகங்கை எடுத்துக்கோங்க. சிவகங்கையில் நீங்கள் திமுகவும் இடதுசாரிகளும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற முடியுமா? கடலூருங்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள் டாமினேஷன் அதிகமாக இருக்கும். இங்கேங்கிறப்ப திமுக சிபிஐக்கும் நல்ல செல்வாக்கான ஓரளவு இருக்கின்ற பகுதி தான். அப்போ திமுக, சிபிஐ, எல்லாரும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சி எல்லாரும் சேர்ந்து தானே காங்கிரஸில் சிவகங்கையை சேர்க்க வைக்கிறாங்க. கன்னியாகுமரிங்கிற ஒரு மாவட்டத்தை சொல்லுவீங்க, அங்கே நீங்கள் தான் அதிகம் இருக்கீங்க, அங்கே விடுதலை சிறுத்தைகள் பெரிய லெவலில் கிடையாது. அப்படி பார்த்தாலும் சிபிஎம், சிபிஐ அங்கே இருக்குது, சிபிஎம் கன்னியாகுமரியில் இருக்குது, திமுகலாம் உங்களோட குறைவாக இருக்குது, உண்மை தான். அந்த ஒரு மாவட்டத்தை தவிர்த்து மற்ற எந்த மாவட்டத்திலையும் கூட்டணி கட்சிகளில் ஒன்று குறைஞ்சா கூட உங்கள் வெற்றி நிச்சயமாகாது.